ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் கோ ஃபார் ஆர்கனைஸ். இப்போ பிளான் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிளான் பண்ணதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? ஸோ எக்ஸிக்யூட் பண்ண போறது வந்து ஸ்டாஃப்ஸ். ஓகே, அதுக்குன்னு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி பண்றோம். இந்த டீம் ஆர்கனைஸ் பண்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வேலை இருக்கும், இந்த வேலை யார்கிட்ட கொடுத்தா பெட்டரா இருக்கும், இப்போ இவங்க கிட்ட கொடுத்தா பெட்டரா இருக்கும்னா இவங்கெல்லாம் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்காங்களா, இல்லைன்னா வேலைக்கு ஆளுங்கள் எடுக்கணுமா, இதெல்லாமே ஸ்டார்டிங்ல பாப்பேன். ஓகே, so it's defined as dividing and subdividing of duties, responsibilities which are necessary for any purpose and arranging them into groups. So organizing குரூப்பா டிவைட் பண்ணி யாருக்கு எந்த குரூப்புக்கு எது கொடுக்கணும். சோ ப்ராபர்லி இந்த குரூப்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வச்சு அசைன் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அது மிஷின் ஒர்க்கா லேபர் ஒர்க்கான ஃபியூச்சர்ல பார்ப்போம். சரி, சோ இந்த ரெண்டு பர்சன்ஸ் வந்து ஆர்கனைசிங்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இட்ஸ் இன்வால்வ்ஸ் தி எஸ்டாப்லிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரோல்ஸ். சோ யாருக்கு என்ன அத்தாரிட்டி கொடுக்கிறது, how you determine and enumerate the activities so that we achieve the goals of an enterprise and each and every part of it. So the activities எல்லாம் குரூப் பண்ணி இதை அசைன் பண்றது, அது அந்த அசைன் பண்ற குரூப் வந்து யாருக்கு வந்து என்னது ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றது, அதுதான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகே, டெலிகேஷன்னா நான் தான் ஹெட், எனக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு, பட் எல்லா இடத்துலயும் நான் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவேன்னா 4 குரூப்பா பிரிச்சு அந்த 4 குரூப்ல ஒருத்தர் ஹெட்டா எடுத்து அந்த ஹெட் கிட்ட இந்த வேலையை நீ பாத்துக்கோ சொல்லிட்டு, இப்ப நான் 100 பேரை கண்ட்ரோல் எடுக்கணும், 100 பேரை நான் எப்படி மேய்க்கிறது, அப்ப என்ன பண்ணுவேன்னா 4 குரூப்பா 25 25 25 25 பிரிச்சுதான்னு வச்சுக்கோங்க. இந்த 25ல இருந்து ஒருத்தர லீடரா செலக்ட் பண்ணும். ஓகே, அந்த லீடர் வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணும். அப்போ என்னோட டியூட்டிஸ வந்து அவர் பாத்துப்பாரு. ஓகே, சோ டெலிகேஷன்ங்கிறது நான் பண்ண வேண்டிய டியூட்டியை வந்து அவர் பண்றது. ஓகே, டெலிகேட் பண்ணாம எல்லாரோடும் டெலிகேட் பண்ண முடியாது. இப்போ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அவரோட ரோல டெலிகேட் பண்ண முடியும். நீங்க ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்டா ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் சேர்ந்துட்டு உங்களோட ரோல வேற யாருக்கும் டெலிகேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட அத்தாரிட்டி அது எல்லாருக்கும் ரோல் வராது இல்ல. இதுவே வந்து நீங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட், நானும் காஸ்ட் அக்கௌண்டன்ட், நம்ம 2 பேரும் ஒரே ஆர்கனைசேஷன்ல வேலை செய்யறோம், நீங்க உங்க ரோல எனக்கு டெலிகேட் பண்ணலாம். புரியுதா? ஏன்னா 2 பேருமே காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், அப்ப நம்ம 2 பேருமே அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல பண்ணலாம். சோ ஜென்ரலா வந்து டெலிகேஷன் ஆஃப் டியூட்டிங்க ஜென்ரலா நம்ம பேசுவோம், பட் எல்லா அத்தாரிட்டிக்கும் டெலிகேஷன் ஆஃப் டியூட்டி இருக்காது. And the provision for coordination of authority and informational relationship horizontally and vertically எல்லாமே பார்க்கறதுதான் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் சொன்னால இப்படி இருக்கும் சம்டைம்ஸ், இப்படி இருக்கும் சம்டைம்ஸ் சொன்னாலே அதெல்லாம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். சோ ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா, ஆர்கனைசிங்ங்கிறது இதுதான் சொல்லி டிஃபைன் பண்றாரு. So establishing the effective authority relationship among selected works, persons, workplace and grouping. So okay, and Louis Allen இவரோட ஆங்கிள் வந்து it's a process of identifying and grouping the work to be performed, how you define and delegate responsibility and authority, how you establish the relationship, ultimately இது வந்து என்னோட objectives அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்காக. சோ இதுல வந்து மேனேஜரல் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த டியூட்டிஸ் அலாட் பண்றது, என்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் இருக்கும், அதை எப்படி கோஆர்டினேட் பண்ண வைக்கிறதுக்கு சோ மேக்ஸிமம் வந்து டெலிகேஷன் ஆஃப் டியூட்டி தான் மெயினா ரோல் பிளே பண்ணும். ஓகே, சோ ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் நமக்கு வந்து நியூ எம்ப்ளாயிஸ் என்டர்பிரைஸ்ல வந்து தேவைப்படுவாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வரும், அந்த டாஸ்க் உள்ள கொண்டு வரும். அவங்களோட ஃபங்க்ஷனல் டாஸ்க் என்னது, என்ன மாதிரியான பீப்புள், தட்ஸ் என்ன மாதிரியான குவாலிஃபைட் பீப்புள், சோ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கிற பீப்புளா பாக்கணும், என்ன மாதிரியான எபிலிட்டிஸ், அவங்களோட ரோல் பிஹேவியர் என்ன இருக்கும். ரோல் பிஹேவியர்னா அவங்களோட எத்திக்கல் கேரக்டர் பத்தி நம்ம பேசல, இந்த இடத்துல அவங்களோட பிஹேவியர் என்னது, டீம் லீட் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, டிஎல் எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்றது. அண்ட் ஹவு யூ அட்ஜஸ்ட் தி நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் தி ஒர்க். அண்ட் இன்னொரு ஆங்கிள் பிளேஸ்மெண்ட் என்னது, யாருக்கு இந்த ஜாப் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசுது. So proper placement is instrumental in reducing employee turnover, absenteeism and it will boost employee morale. Definitely வந்து கரெக்டான இது வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நல்ல ஆர்கனைசேஷனா ஒர்க் பண்ணுதுன்னா பினான்ஸ் ஒரு சைடு இருக்கும், கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இன்னொரு மெயின் மேனேஜ்மெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியா இருக்கும். லேபர் அடிக்கடி மாறிட்டே இருக்க கூடாது, லேபர் டர்ன் ஓவர் தான் மாறிக்கிட்டே இருக்கிறது. அது வந்து மாறாம இருக்கணும், மாறாம இருக்கவே இருக்காது, முடிஞ்சதுக்கு கம்மியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. கம்மியா இருக்கிறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு. ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ் இது வரைக்கும்?